எல்லோருக்கும் வணக்கம். கிருஷ்ணா கீதா விஸ்டம் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். உங்க வாழ்க்கையில என்னைக்காவது இந்த மாதிரி நடந்திருக்கா? மனசுக்குள்ள ரொம்ப நாளா ஒரு பெரிய ஆசை இருந்திருக்கும். ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கணும், இல்லனா ஒரு பெரிய வேலைக்கு போகணும், ஒரு நல்ல வீடு கட்டணும்னு ஆசையா இருக்கும். அத மனசுக்குள்ள வச்சிருக்க வரைக்கும் எல்லாமே நல்லாதான் போயிட்டு இருக்கும். ஆனா சரி, நம்ம ஆளுங்க தானே அப்படின்னு நினைச்சு உங்க நண்பர்கள் கிட்டயோ இல்ல உறவினர்கள் கிட்டயோ அத மனசு விட்டு சொல்லிடுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வேலை நடக்கவே நடக்காது. ஏதோ ஒரு தடங்கள் வரும், அந்த பிளானே சொதப்பிடும். அப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி வந்திருக்கா? அடடா, நாம ஏண்டா அதை வெளியே சொன்னோம், பேசாம அமைதியா இருந்திருந்தா இந்த வேலை முடிஞ்சிருக்குமே அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க, ஏன் அப்படி நடக்குது? நாம ஆசையா சொல்ற விஷயங்கள் ஏன் பாதியிலேயே நின்று போகுது? இதுக்கு பின்னால பெரிய ஆன்மீக உண்மையும் பகவத்கீதையில கண்ணன் சொன்ன மிகப்பெரிய வாழ்வியல் ரகசியமும் இருக்கு. மகாபாரதத்துல குருக்ஷேத்திர யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி பாண்டவர்கள் காட்டுல வாழ்ந்தப்போ ஒரு சம்பவம் நடக்குது. அர்ஜுனன் சிவபெருமானை நோக்கி கடுமையாக தவம் இருந்து பாசுபதாஸ்திரத்தை பெறணும்னு முடிவு பண்றான். அந்த லட்சியம் சாதாரணமானது இல்ல, உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி. ஆனா அர்ஜுனன் அத ஊரெல்லாம் போய் டமாரம் அடிச்சு சொல்லல. நான் தவம் பண்ண போறேன், பாசுபதாஸ்திரம் வாங்க போறேன் அப்படின்னு யார்கிட்டையும் பறைசாற்றல. அமைதியா யாருக்கும் தெரியாம காட்டுக்குள்ள போய் தன் தியாயனத்துல மூழ்கினான். அதே நேரம் துரியோதனனை யோசிச்சு பாருங்க. அவன் என்ன நினைக்கிறானோ அத உடனே சபை கூட்டி சத்தம் போட்டு சொல்வான். நான் பாண்டவர்களை அழிக்க போறேன், அவங்கள வீழ்த்த போறேன் அப்படின்னு கத்துவான். கடைசியில என்னாச்சு? அவனோட திட்டங்கள் எல்லாமே பாண்டவர்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சு அவன் திட்டங்கள் ஒவ்வொன்னா அடியோடு தகர்க்கப்பட்டது. பகவத்கீதையில ஸ்ரீ கிருஷ்ணர் தெளிவா ஒரு விஷயத்தை சொல்றாரு. ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் உன்னுடைய எண்ணங்கள் விதையைப் போல இருக்கணும். ஒரு விதையை எடுத்து நீங்க தரையில போட்டு எல்லாரும் பார்க்கிற மாதிரி வெட்ட வெளியில வச்சா அது மரமாகுமா? கண்டிப்பா ஆகாது. காக்கா தூக்கிட்டு போயிடும், இல்லனா வெயில்ல காஞ்சு போயிடும். அதே விதைய யாருக்கும் தெரியாம பூமிக்கடியில புதைச்சு வச்சு அதுக்கு தண்ணி ஊத்தி பராமரிச்சா மட்டும்தான் அது மெல்ல மெல்ல வேர் விட்டு முளைச்சு பெரிய மரமா நிக்கும். உங்க லட்சியங்களும் அந்த விதை மாதிரிதான். நீங்க உங்க எதிர்கால திட்டங்களை வெளியே சொல்லும்போது 3 பெரிய ஆபத்துகள் நடக்குது. முதலாவது, மனோதத்துவ ரீதியா நீங்க உங்க லட்சியத்தை மத்தவங்க கிட்ட சொல்லும்போது உங்க மூளை என்ன நினைச்சுக்கும் தெரியுமா? ஆஹா, நாம் அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சிட்டோம் போல அப்படின்னு நினைச்சு ஒரு போலியான திருப்தியை அடைஞ்சிரும். அதனால அந்த வேலையை உண்மையிலேயே செஞ்சு முடிக்கிறதுக்கான வெறியும் உழைப்பும் உங்ககிட்ட இருந்து குறைஞ்சு போயிடும். இரண்டாவது ஆபத்து, பொறாமை மற்றும் எதிர்மறை ஆற்றல். இந்த உலகத்துல எல்லாருமே நீங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அவங்கள விட நீங்க நல்லா இருக்கணும்னு கண்டிப்பா நினைக்க மாட்டாங்க. இதெல்லாம் கசப்பான உண்மை. நீங்க உங்க பெரிய கனவை சொல்லும்போது மேலெழுந்த வாரியா சூப்பர்டா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்ற அதே ஆளுங்க மனசுக்குள்ள இவனுக்கு அவ்வளவு பெரிய திறமை இருக்கா என்ன, இவ எங்க ஜெயிக்க போறான் அப்படின்னு நினைக்க தொடங்குவாங்க. அவங்களோட அந்த எதிர்மறை எண்ண அலைகள் உங்க லட்சியத்தை மறைமுகமா பாதிக்கும். மூன்றாவது ஆபத்து, தேவையற்ற விமர்சனங்கள். நீங்க ஒரு புது பாதை எடுத்து வைக்கும்போது, ஐயோ இதுல ரொம்ப ரிஸ்க் இருக்கே, இது உனக்கு தேவையா, அந்த ஆள் இப்படித்தான் பண்ணி தோத்து போனா அப்படின்னு உங்க மனசுல பயத்தை விதைச்சு உங்களை எதுவுமே செய்ய விடாம தடுத்துருவாங்க. அப்போ நாம என்னதான் செய்யணும்? உங்க கனவு எவ்வளவு பெருசா வேணா இருக்கட்டும், அதை உங்க மனசுங்கிற ரகசிய அறையில பூட்டி வைங்க. உங்களோட உழைப்பு மட்டும்தான் சத்தம் இல்லாம இருக்கணும். உங்களோட வெற்றி தான் ஊருக்கே சத்தமா கேட்கணும். பகவத்கீதையில கண்ணன் சொல்ற மாதிரி, கடமையைச் செய், பலனை எதிர்பார்க்காதே. அப்படின்னா நீ செய்யற செயலின் வெளிச்சம் உலகத்துக்கு தெரியணுமே தவிர நீ போடுற திட்டத்தின் சத்தம் மத்தவங்களுக்கு கேட்கக்கூடாது. ஆனா மனித மனசு ரொம்ப பலவீனமானதுங்க. நாம ஒரு விஷயம் பிளான் பண்ணிட்டா அதை யார்கிட்டையாவது சொல்லி பெருமைப்பட்டுக்கணும்னு தோணும். மச்சா, நான் அடுத்த மாசம் ஒரு புது காரோ வீடோ வாங்க போறேன் தெரியுமா அப்படின்னு நாக்கு துடிக்கும். அந்த நொடியில உங்களை நீங்களே கட்டுப்படுத்த கத்துக்கணும். யாராவது உங்ககிட்ட அடுத்து என்ன பிளான் அப்படின்னு கேட்டா, சும்மா ஏதோ போயிட்டு இருக்குங்க, கடவுள் புண்ணியத்துல பாப்போம் அப்படின்னு ரொம்ப எளிமையா கடந்து போயிடுங்க. உங்க ஜெயித்த நிலையே அவங்க கண்ணால பார்க்கட்டும். அது வரைக்கும் உங்கள் உதடுகள் பூட்டப்பட்டே இருக்கட்டும். சரி, கனவுகளை மட்டும் ரகசியமா வச்சா போதுமா? அடுத்து நாம எதை யார்கிட்டையும் பகிரவே கூடாது. நம்ம குடும்பத்துல நடக்கிற ஒரு முக்கியமான விஷயத்த நாம வெளியே சொல்றதால தான் பாதி குடும்பங்கள் இன்றைக்கு நாசமா போகுது. அது என்ன விஷயம்? அத பத்தி பகுதி 2ல
இப்போ நாம பார்க்க போற இரண்டாவது ரகசியம் உங்க வாழ்க்கையோட நிம்மதியையே தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம். உங்க வீட்ல என்னைக்காவது கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்திருக்கா? இல்ல அண்ணன் தம்பிக்குள்ள ஏதோ ஒரு மனஸ்தாபம் வந்திருக்கா? கண்டிப்பா வந்திருக்கும். ஏன்னா மனுஷங்க இருக்கிற இடத்துல அபிப்பிராய பேதங்கள் வர்றது ரொம்ப சகஜமான ஒரு விஷயம். ஆனா அந்த சண்டை முடிஞ்ச அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க? கோபத்துல உடனே உங்க ஃப்ரெண்டு கிட்டயோ, பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டயோ, இல்ல உங்க சொந்தக்காரங்க கிட்டயோ போன போட்டு, பாத்தியா என் புருஷன் இப்படி பண்ணிட்டாரு, என் பொண்டாட்டி என்னை மதிக்கிறதே இல்ல, என் தம்பி என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு கொட்டி தீர்த்துருவீங்க. அப்போதைக்கு உங்க மனசுல இருக்கிற பாரம் குறைந்த மாதிரி இருக்கும். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு உங்க வீட்ல இருக்கிற சண்டை சரியாயிடும். நீங்களும் உங்க குடும்பமும் ஒன்னா சிரிச்சு பேசிட்டு இருப்பீங்க. ஆனா நீங்க போய் புலம்புனீங்களே அந்த மூணாவது மனுஷன், அவரோட மனசுல உங்க குடும்பத்தை பத்தின மதிப்பீடு என்னவா இருக்கும்? அட போப்பா, அவங்க வீட்ல தினமும் ஒரே கூத்துதான் அப்படின்னு உங்களை இளக்காரமா பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. யோசிச்சு பாருங்க, உங்க குடும்ப மானத்தை நீங்களே சந்தையில கொண்டு வந்து நிறுத்துறது நியாயமா? ராமாயணத்துல ஒரு அருமையான காட்சி வருது. விபீஷணன் தன் அண்ணன் ராவணன் கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்றான். அண்ணா, சீதையை விட்டுடு, ராமன் கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்றான். ராவணன் கேட்கல. விபீஷணனை உதைச்சு வெளியே தள்ளுறான். ஆனா விபீஷணன் அதை இலங்கையில இருக்கிற மத்த மக்கள் கிட்டயோ இல்ல மத்த நாட்டு அரசர்கள் கிட்டயோ போய் என் அண்ணன் என்னை அடிச்சிட்டான்னு ஊர் ஊரா போய் புலம்பல. அவன் நேரா தர்மத்தின் பக்கமும் ஸ்ரீராமரின் பாதங்களிலும் போய் விழுந்தான். அதே நேரம் வாலியை யோசிச்சு பாருங்க. வாலி தன் தம்பி சுக்ரீவனோட சண்டை போட்டு அவனை நாட்டை விட்டே துரத்துறான். சுக்ரீவன் அந்த குடும்ப பிரச்சனையை கொண்டு போய் ஸ்ரீராமர் கிட்ட முறையிடுறான். அங்க என்ன நடக்குது? வாலியோட தவறான செயல் வெளிச்சத்துக்கு வருது. கடைசியில வாலி மரணத்தை தழுவுறான். குடும்ப விஷயத்தை வெளியே கொண்டு வந்ததால ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமே அங்கே சரிஞ்சது. பகவத்கீதையில கண்ணன் அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு, அர்ஜுனா, சொந்த தர்மமும் குடும்ப பொறுப்பும் உன்னுடைய ஆத்ம பாதுகாப்பு போன்றவை. அதை வெளியில் போட்டு உடைப்பவன் தன் சொந்த வீட்டிற்கு தானே தீ வைத்துக் கொள்கிறான். நாம செய்யற மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? கோபம் வரும்போது நம்ம அறிவை இழந்துடுறோம். நம்ம வீட்டு ரகசியத்தை, நம்ம பலவீனத்தை வெளியாட்கள் கிட்ட சொல்லும்போது அவங்க அதை உங்க மேல அக்கறையா கேட்குற மாதிரி கேட்பாங்க. ஐயோ அப்படியே ஆச்சு, அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு ரொம்ப பரிதாபப்படுற மாதிரி கேட்பாங்க. ஆனா நிஜத்துல அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? உங்களோட கதையை இன்னொருத்தர்கிட்ட சுவாரஸ்யமான செய்தியா கொண்டு போய் சேர்ப்பாங்க. டே, அவங்க வீட்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? அவன் பொண்டாட்டி அவனை திட்டி வெளியே அனுப்பிட்டாளாண்டா அப்படின்னு நீங்க அழுத கண்ணீரை அவங்க சிரிச்சு பேசுற செய்தியா மாத்திருவாங்க. அது மட்டும் இல்ல, சில பேர் ரொம்ப ஆபத்தானவங்க. உங்க வீட்ல சண்டை நடக்கும்போது, ஆமாப்பா உன் புருஷன் பண்ணது தப்புதான், நீ ஏன் சும்மா இருக்க, 4 வார்த்தை நல்லா கேட்டு விடு அப்படின்னு சண்டைய மூட்டி விடுவாங்க. அவங்க கொடுக்கிற தவறான யோசனையை கேட்டு நீங்க போய் மறுபடியும் சண்டை போட்டு கடைசியில அந்த குடும்பமே பிரிஞ்சு போற நிலைமைக்கு வந்துரும். அப்போ அந்த மூணாவது மனுஷன் ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். தமிழ்ல ஒரு அருமையான பழமொழி உண்டு, வீட்டு சண்டை வெளியே தெரிந்தால் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொண்டாட்டம். உங்க வீட்ல என்ன பிரச்சனை வேணா நடக்கட்டும், கதவை சாத்துங்க. கணவன் மனைவியா, அண்ணன் தம்பியா உட்கார்ந்து பேசுங்க. எனக்கு இது பிடிக்கல, உனக்கு அது பிடிக்கலையா, நாம 2 பேரும் மாத்திப்போன்னு பேசுங்க. கோபம் வந்தா அமைதியா வெளியே போயிடுங்க. ஆனா எந்த சூழ்நிலையிலும் உங்க வீட்டு பிரச்சனையை 4 சுவர் தாண்ட விடாதீங்க. உங்க குடும்பத்தை பத்தி மத்தவங்க கிட்ட தாழ்வா பேசுறது உங்க சொந்த முகம் மேல நீங்களே சேற்ற வாரி பூசிக்கிறதுக்கு சமம். சரி, குடும்ப பிரச்சனையை வெளியே சொல்லக்கூடாதுன்னு புரிஞ்சிடுச்சு. ஆனா நாம செய்யற நல்ல காரியங்கள், அதாவது தான தர்மங்களை நாம மத்தவங்களுக்கு தெரியப்படுத்துறதுல என்ன தப்பு இருக்கு? நாம நல்லது தானே செய்யறோம், அதை ஏன் ரகசியமா வச்சுக்கணும்? இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய ஆன்மீக உண்மை என்ன? பகுதி 3ல தெளிவா பார்ப்போம். இப்போ 3வது ரகசியம். இது ரொம்ப ரொம்ப சூட்சமமான ஒரு விஷயம். நிறைய நல்ல மனிதர்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன தப்பு இது. நீங்க என்னைக்காவது ஒரு ஏழைக்கு சாப்பாடு போட்டிருப்பீங்க, இல்ல ஒரு ஆதரவற்ற குழந்தையோட படிப்புக்கு பணம் கட்டியிருப்பீங்க, இல்லனா கோயிலுக்கு ஏதோ ஒரு பெரிய தொகையை தானமா கொடுத்திருப்பீங்க. அதை செஞ்சு முடிச்சதும் உங்க மனசுக்குள்ள ஒரு திருப்தி வரும். ஆனா அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க? உடனே ஃபேஸ்புக்ல ஒரு போட்டோ, இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல்ஸ், இன்று ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கிய போது அப்படின்னு ஒரு கேப்ஷன், இல்லனா 4 ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்கார்ந்து டீ குடிக்கும்போது, தெரியுமா மச்சான், போன வாரம் அந்த ஆளு கஷ்டப்பட்டான், நான் தான் ஓடி போய் 10,000 ரூபாய் கொடுத்து காப்பாத்தினேன் அப்படின்னு பெருமையா பேசுறது. உங்களுக்கும் இந்த மாதிரி பழக்கம் இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம செய்யற தர்மத்தை ஏன் நாம வெளியே சொல்லி பெருமைப்பட்டுக்க கூடாது? மகாபாரதத்துல கொடை வள்ளல் கர்ணனை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும்.
கர்ணன் தன் வாழ்நாள் முழுதும் யாரு என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம தானம் பண்ணவன். ஆனா கர்ணன் செஞ்ச அந்த தானங்கள்ல ஒரு மிகப்பெரிய விசேஷம் என்ன தெரியுமா? ஒரு முறை கர்ணன் தன் உடம்ப சந்தனத்தால் தேய்ச்சி குளிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஏழை பிராமணன் வந்து தானம் கேட்கறான். கர்ணன் கிட்ட அப்போ பணமோ வேற பொருட்களோ இல்ல. ஆனா அவன் கையில் இருந்த தங்க கிண்ணத்தை பார்த்தான். இடது கையால் அந்த தங்க கிண்ணத்தை எடுத்து அந்த பிராமணனுக்கு தானமாக கொடுத்தான். அப்போ அங்க இருந்தவங்க கேட்டாங்க, கர்ணா, தானம் கொடுக்கும்போது வலது கையால் அல்லவா கொடுக்க வேண்டும், நீ ஏன் இடது கையால் கொடுத்தாய் அப்படின்னு. கர்ணன் சிரிச்சுக்கிட்டே சொன்னா, என் மனசுல தானம் கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்த அடுத்த நொடியே நான் கொடுத்துட்டேன். வலது கைக்கு மாத்திர அந்த ஒரு நொடி தாமதத்துல கூட என் மனசுல அடடா அவ்வளவு பெரிய தங்க கிண்ணத்தை கொடுக்கறமேங்கிற அகந்தை வந்துடக்கூடாது, என் மனசு மாறக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் உடனே இடது கையாலேயே கொடுத்தேன். பாத்தீங்களா, தானம் கொடுக்கிற அந்த செயல் கர்வமாக மாறக்கூடாது என்பதில் கர்ணன் எவ்வளவு கவனமாக இருந்தான். பகவத்கீதையில ஸ்ரீகிருஷ்ணர் தானத்தை பத்தி சொல்லும்போது அதை 3 வகையா பிரிக்கிறாரு. 1 சாத்வீக தானம், பிரதிபலன் எதிர்பாராமல் தகுதியான நபருக்கு சரியான இடத்தில் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக செய்யப்படும் தானம். 2 ராஜச தானம், பெருமைக்காகவும் புகழுக்காகவும் மத்தவங்க நம்ம மெச்சனும் என்பதற்காகவும் விளம்பரப்படுத்தி செய்யப்படும் தானம். 3 தாமச தானம், அலட்சியமாக வாங்குபவனை அவமானப்படுத்தி செய்யப்படும் தானம். கண்ணன் சொல்றாரு, சாத்வீக தானம் மட்டுமே ஒரு மனிதனின் புண்ணிய கணக்கில் சேரும். நீ விளம்பரத்திற்காக செய்யும் தானம் உனக்கு புகழை தருமே தவிர ஆத்ம புண்ணியத்தை தராது. யோசிச்சு பாருங்க, நீங்க ஒருத்தருக்கு 1000 ரூபாய் தானம் கொடுக்குறீங்க. அதை 4 பேர்கிட்ட சொல்லும்போது உங்களுக்கு அந்த 4 பேர் மூலமா ஆஹா நீ எவ்வளவு நல்லவன் தெரியுமாங்கிற புகழ் கிடைச்சிடுது. அதாவது நீங்க கொடுத்த 1000 ரூபாய்க்கு உண்டான கூலிய புகழுங்கிற வடிவத்துல அந்த இடத்திலேயே வாங்கிட்டீங்க. அப்புறம் எப்படி அது உங்களுக்கு புண்ணியமா மாறும்? கடவுளோட கணக்குல அந்த நற்பணி பூஜ்யமாயிடும். அது மட்டும் இல்ல, நீங்க ஒருத்தருக்கு உதவி செஞ்சுட்டு அதை வெளியே சொல்லும்போது அந்த உதவியை பெற்ற மனிதனோட சுயமரியாதை எவ்வளவு காயப்படும்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இவன் நமக்கு உதவி பண்ணிட்டு ஊரெல்லாம் சொல்லி நம்மளை அசிங்கப்படுத்துறானேன்னு அவன் மனசு வேதனைப்படும். ஒரு மனிதனின் மனதை காயப்படுத்தி நீங்க பெறுற புண்ணியம் எப்படி உங்களுக்கு நல்லது தரும்? தமிழ்ல ஒரு அருமையான பழமொழி உண்டு, வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது. நீங்க உண்மையிலேயே ஒருத்தருக்கு நன்மை செய்யணும்னு நினைச்சா அதை செஞ்சு முடிச்சிட்டு மறந்துருங்க. நான் செய்தேன் என்கிற அகந்தை, ஈகோ உங்க மனசுக்குள்ள வரக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்ததே அந்த இறைவன் தான். இறைவன் கொடுத்ததை வச்சு நீங்க இன்னொருத்தருக்கு உதவி பண்றீங்க. இதுல பெருமைப்பட்டிக்க என்ன இருக்கு? இனிமே நீங்க எந்த தானம் செஞ்சாலும் எந்த உதவி செஞ்சாலும் அதை உங்க மனசுக்குள்ளேயே ரகசியமா பூட்டி வைங்க. அந்த ரகசிய தர்மம் உங்களை எல்லா ஆபத்திலிருந்தும் காக்கும் கேடயமா மாறும். சரி, தான தர்மங்களை மறைச்சாச்சு. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற பலவீனங்கள், பயங்களை நாம மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறது நல்லதுதானே? அப்பதானே அவங்க நமக்கு உதவி பண்ணுவாங்க. உண்மையிலேயே அப்படி நடக்குமா? நம்ம பலவீனத்தை வெளியே சொன்னா என்ன ஆபத்து வரும்? பகுதி 4ல பார்ப்போம். இப்போ நாம 4வது முக்கியமான ரகசியத்துக்குள்ள போக போறோம். இது உங்களுடைய சுயமரியாதையையும் உங்களோட பாதுகாப்பையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம். உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு பயம் இருக்கும். எனக்கு மேடை ஏறி பேச பயம், எனக்கு ஆங்கிலம் சரியா பேச வராது, எனக்கு இந்த பிசினஸ்ல பெரிய அனுபவம் இல்லனா எனக்கு இந்த மனிதரை பார்த்தா பயமா இருக்குன்னு உங்ககிட்ட ஏதோ ஒரு பலவீனம், வீக்னஸ் இருக்கலாம். நாம என்ன பண்றோம், சில நேரங்கள்ல ரொம்ப நல்லவர் மாதிரி ரொம்ப வெள்ளந்தியா நம்ம நண்பர்கள் கிட்டயோ இல்ல சக ஊழியர்கள் கிட்டயோ உட்கார்ந்து, மச்சான் எனக்கு இந்த விஷயத்துல சுத்தமா அறிவே இல்லடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா அப்படின்னு நம்ம பலவீனத்தை அப்படியே அப்பட்டமா திறந்து வச்சிருவோம். உங்களுக்கும் இந்த அனுபவம் இருக்கா? யோசிச்சு பாருங்க. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கும்? மகாபாரதத்துல ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இருக்கு. கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் போர் நடக்கும்போது கர்ணனுக்கு தேரோட்டியாக இருந்தவன் சலையன். சலையன் சாதாரண ஆள் இல்ல, மிகப்பெரிய வீரன். ஆனா அவன் பாண்டவர்களின் மீது அன்பு கொண்டவன். கர்ணன் போர்க்களத்துக்கு வரும்போதே சலையன் என்ன பண்றான் தெரியுமா? கர்ணனோட மன பலவீனத்தை தொடுறான். கர்ணா, அர்ஜுனன் சாதாரண ஆள் இல்ல, அவன் தேர கிருஷ்ணனே ஓட்டுறான், உன்னால அர்ஜுனனை ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு கர்ணனோட பயத்தையும் பலவீனத்தையும் திரும்ப திரும்ப சொல்லி அவன் மனதை பலவீனப்படுத்துறான். போர்க்களத்துல கர்ணன் தோற்றதற்கு அவனுடைய ஆயுதங்களை விட சலையன் விதைத்த அந்த மன பலவீனமே முதன்மை காரணம். அதே மாதிரிதான் இந்த உலகமும்.
நீங்க உங்க பலவீனத்தை யார்கிட்ட சொல்றீங்களோ அவங்க அதை உங்களுக்கான உதவியா மாத்த மாட்டாங்க. பெரும்பாலான நேரங்கள்ல சரியான நேரம் வரும்போது அதே பலவீனத்தை வச்சு உங்களை வீழ்த்த பாப்பாங்க. பகவத்கீதைய அர்ஜுனன் போர்க்களத்துல ரதத்துல உட்காந்து அழுகிறான். கிருஷ்ணா, என் சொந்தக்காரங்களை எதிர்த்து என்னால போர் செய்ய முடியாது, என் கைகள் நடுங்குது, வில் நழுவுது, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு தன் பலவீனத்தை கிருஷ்ணன் கிட்ட கொட்டுறான். அப்போ கிருஷ்ணர் என்ன சொன்னார் தெரியுமா? அர்ஜுனா, இந்த பலவீனத்தை தூக்கி எறி. போர்க்களத்தில் நின்று கொண்டு பலவீனத்தை பேசுவது ஒரு வீரனுக்கு அழகல்ல அப்படின்னு அதற்றாரு. ஏன்னா அர்ஜுனனோட அந்த பலவீனம் கௌரவர்களுக்கு தெரிந்தால் அவங்க அர்ஜுனனை ஏளனம் செய்வார்கள், சுலபமாக வீழ்த்தி விடுவார்கள் என்பது கண்ணனுக்கு தெரியும். நம்ம நிஜ வாழ்க்கையிலையும் இதுதான் நடக்குது. நீங்க ஒரு கம்பெனியில வேலை செய்றீங்கன்னு வச்சுப்போம். உங்க கூட வேலை செய்யற ஒருத்தர்கிட்ட போய், எனக்கு இந்த சாஃப்ட்வேர் சுத்தமா புரியலப்பா, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றீங்க. அவர் அப்போதைக்கு அப்படியாப்பான்னு கேட்பாரு. ஆனா அடுத்த முறை உங்க பாஸ் கூப்பிட்டு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொடுக்கும்போது இந்த ஆளு என்ன பண்ணுவாரு தெரியுமா? சார், அவருக்கு அந்த சாஃப்ட்வேர்ல கொஞ்சம் கை தேர்ச்சி கம்மி, வேணும்னா நான் அந்த ப்ராஜெக்டை பண்ணட்டுமான்னு உங்களை பின்னுக்கு தள்ளிட்டு அவர் முன்னாடி போயிடுவாரு. இன்னொரு உதாரணம், நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு பயப்படுறீங்கன்னு உங்க எதிரிக்கோ இல்ல உங்க மேல பொறாமைப்படுற ஒருத்தருக்கு தெரிஞ்சா அவங்க என்ன பண்ணுவாங்க? தினமும் அதே பயத்தை உங்க மனசுல தூண்டி விட்டு உங்களை மன அழுத்தத்துக்கு ஆளாக்குவாங்க. மிருகங்களை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஒரு நாய் எப்போ உங்களை கடிக்கும் தெரியுமா? நீங்க பயந்து நடுங்கிறது அது உணரும் போதுதான் அது உங்களை துரத்த ஆரம்பிக்கும். நீங்க நிமிர்ந்து தைரியமா நின்னா அது அமைதியா போயிடும். மனிதர்களும் அப்படித்தான். நீங்க பலவீனமா இருக்கிறத காட்டினா இந்த உலகம் உங்களை மிதிக்க பார்க்கும். அப்போ நமக்கு பலவீனமே இருக்கக்கூடாதா? மனிதனா பிறந்த எல்லாருக்குமே ஏதோ ஒரு பலவீனம் கண்டிப்பா இருக்கும். ஆனா அதை நீங்க சொல்ல வேண்டிய ஒரே இடம் உங்க மனசுக்குள்ள இருக்கிற இறைவன் கிட்ட மட்டும்தான். இறைவா, எனக்கு இந்த பயம் இருக்கு, எனக்கு இந்த திறமை பத்தல, நீதான் எனக்கு தைரியத்தை கொடுக்கணும்னு இறைவன் கிட்ட மன்றாடுங்க. அதை விட்டுட்டு மனிதர்கள் கிட்ட போய் உங்க பலவீனத்தை சொல்லி பரிதாபத்தை தேடாதீங்க. உங்களோட பலவீனத்தை நீங்களே அடையாளம் கண்டு அதை எப்படி பலமா மாத்துறதுன்னு தனியா உட்கார்ந்து உழைங்க. உங்கள் பலவீனம் உங்கள் எதிரிக்கு ஆயுதம், அதை எப்போதும் பூட்டி வையுங்கள். சரி, பலவீனத்தை மறைச்சாச்சு. அடுத்தபடியா நம்ம பணபலம், நம்ம சொத்து விவரங்களை நாம மறைக்கணுமா? நாம நல்லா வசதியா இருக்கிறத காமிச்சாதான உலகத்துல மரியாதை கிடைக்கும்னு நீங்க நினைக்கலாம். ஆனா பணத்தை ஏன் ரகசியமா வைக்கணும்? அதுல இருக்கிற ஆபத்து என்ன? பகுதி 5ல பார்ப்போம். இப்போ 5வது ரகசியம். இன்றைக்கு உலகத்துல முக்கால்வாசி பிரச்சனைகளுக்கு காரணமான பணம் மற்றும் சொத்து சம்பந்தப்பட்டது. உங்க பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளவு பணம் இருக்கு, உங்ககிட்ட எவ்வளவு நகைகள் இருக்கு, நீங்க எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்க, இல்லனா உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கு, இந்த விஷயங்களை நீங்க யார்கிட்டயாவது ஓப்பனா பேசுற பழக்கம் இருக்கா? எனக்கு மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வருது மச்சான், நாங்க 5 பவுன் நகை வாங்கி போட்டிருக்கோம், எனக்கு சொந்த ஊர்ல 5 ஏக்கர் நிலம் இருக்கு அப்படின்னு பெருமைக்காகவோ இல்ல சும்மா பேச்சுவாக்கிலேயோ நாம மத்தவங்க கிட்ட சொல்லிடுவோம். நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க நிதி நிலைமைய வெளியே சொல்றதால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குது? ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஆனா அதனால வர்ற ஆபத்துகள் எவ்வளவு தெரியுமா? மகாபாரதத்துல ராஜசூய யாகம் நடக்குது. தர்மர் உலகத்தையே வென்று மிகப்பெரிய செல்வத்தை சேர்த்து அந்த யாகத்தை சிறப்பா நடத்துறாரு. பாண்டவர்களோட அந்த பிரம்மாண்டமான செல்வத்தையும் மாளிகையையும் மாயசபையையும் நேர்ல பார்க்கறான் துரியோதனன். அதுவரைக்கும் துரியோதனனுக்கு பாண்டவர்கள் மேல ஏதோ ஒரு பொறாமைதான் இருந்துச்சு. ஆனா பாண்டவர்களோட அந்த அளப்பரிய செல்வத்தை பார்த்தவுடனே அவனோட பொறாமை பொங்கி வழியுது. இந்த செல்வத்தை எல்லாம் நான் அடைந்தே தீருவேன், பாண்டவர்களை அழித்தே தீருவேன்னு சூளுரைக்கிறான். அதோட விளைவுதான் சூதாட்டம், பாண்டவர்களின் வனவாசம், கடைசியில குருக்ஷேத்திர மகாயுத்தம். பாண்டவர்கள் தங்கள் செல்வத்தை வெளிப்படுத்தியதே துரியோதனனின் பொறாமைக்கு மிகப்பெரிய தீனியா மாறுச்சு. பகவத்கீதையில ஸ்ரீகிருஷ்ணர் தெளிவா ஒரு விஷயத்த சொல்றாரு. பேராசையும் பொறாமையும் மனிதனின் மிகப்பெரிய எதிரிகள். பிறரின் செல்வத்தை கண்டு பொறாமைப்படுபவன் தன் நிம்மதியை இழக்கிறான். உங்ககிட்ட அதிக பணம் இருக்குன்னு நீங்க காட்டினா என்ன நடக்கும் தெரியுமா? முதலாவதாக உங்களை தேடி உண்மையான நண்பர்கள் வரமாட்டாங்க. உங்க பணத்தை தேடி போலியான மனிதர்கள் கூட்டம் கூட்டமா வருவாங்க. மச்சான், எனக்கு ஒரு 50,000 ரூபாய் அவசரமா வேணும்டா, நீதான் காப்பாத்தணும்னு கடன் கேட்பாங்க. நீங்க கொடுத்தா அந்த பணம் திரும்ப வராது. ஒருவேளை நீங்க இல்லேன்னு சொன்னா, பாத்தியா அவ்வளவு பணம் வச்சிருக்கான், ஆனா நமக்கு ஒரு சின்ன உதவி பண்ண மனசு இல்லைன்னு உங்களையே கெட்டவனா மாத்திருவாங்க.
கடன் கொடுத்தாலும் பிரச்சனை, கொடுக்கலன்னாலும் பிரச்சனை. இரண்டாவது ஆபத்து பொறாமை கண், ஈவில் ஐ. நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை, ஆஹா இவன் நல்லா சம்பாதிக்கிறானே, இவனுக்கு என்ன குறைன்னு 4 பேர் பொறாமையோட பார்க்கும்போது உங்க குடும்பத்துல தேவையில்லாத மருத்துவ செலவுகளும் மன அமைதியின்மையும் தேடி வரும். மூன்றாவது ஆபத்து, உங்ககிட்ட பணம் இல்லைன்னு நீங்க வெளியே சொன்னா என்ன நடக்கும்? சில பேரு, ஐயோ என்கிட்ட பணமே இல்லைங்க, ரொம்ப கஷ்டப்படுறேன்னு புலம்புவாங்க. அப்படி சொன்னா இந்த உலகம் உங்களை மதிக்கவே மதிக்காது. இவன் ஒரு தரித்திரம் பிடிச்சவன்டா, இவன்கிட்ட சேர்ந்தா நமக்கும் கஷ்டம்தான் வரும்னு உங்களை ஒதுக்கி வச்சிருவாங்க. உங்ககிட்ட திறமை இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளை தரமாட்டாங்க. அப்போ நாம என்னதான் பண்றது? உங்க நிதி நிலைமை அதிகமாக இருந்தாலும் சரி, குறைவாக இருந்தாலும் சரி, அதை உங்க வீட்டு எல்லைக்குள்ளேயே வச்சுக்கோங்க. உங்க மனைவி, உங்க பெற்றோர் தவிர 3வது மனுஷனுக்கு உங்க பேங்க் பேலன்ஸ் எவ்வளவுன்னு தெரியவே கூடாது. யாராவது உங்ககிட்ட வந்து உன் சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டா, கடவுள் புண்ணியத்துல கஞ்சி குடிக்கிற அளவுக்கு வசதி இருக்குங்க இன்னும் ரொம்ப எளிமையா சொல்லி முடிச்சிருங்க. உங்ககிட்ட 1000 ரூபாய் இருந்தாலும் அமைதியா இருங்க, கோடி ரூபாய் இருந்தாலும் எளிமையா இருங்க. பணத்தை வச்சு மனிதர்களை மதிப்பிடாதீங்க. உங்க பணத்தை வச்சு மத்தவங்க உங்களை மதிப்பிடவும் அனுமதிக்காதீங்க. பணத்தை மறைச்சு வைக்கிறது பேராசை இல்ல, அது உங்க குடும்பத்தோட நிம்மதிக்கான பாதுகாப்பு கேடையும். சரி, பணத்தை மறைச்சாச்சு. ஆனா ஆன்மீகம், நாம பண்ற தியானம், ஜபம், நம்ம ஆன்மீக அனுபவங்களை நம்ம மத்தவங்களுக்கு பகிர்ந்துக்கலாமா? ஆன்மீகத்தை பரப்புறது நல்லதுதானேன்னு நீங்க கேட்கலாம். ஆனா ஆன்மீக சாதனைகளை ஏன் ரகசியமா வைக்கணும்னு பகவத்கீதை சொல்லுது. பகுதி 6ல பார்ப்போம். நாம இதுவரைக்கும் பார்த்த 5 ரகசியங்களும் நம்ம லௌகீக வாழ்க்கைய, அதாவது வெளியுலக வாழ்க்கைய பாதுகாக்கிற விஷயங்கள். இப்போ 6வது ரகசியம், இது நம்ம ஆன்மீக வாழ்க்கைய, நம்ம மன அமைதியை பாதுகாக்கிற மிக முக்கியமான ரகசியம். நீங்க தினமும் காலையில 4 மணிக்கு எழுந்திருச்சு தியானம் பண்றவரா இருக்கலாம், இல்லனா தினமும் 1000 முறை ஒரு மந்திரத்தை ஜபிக்கிறவரா இருக்கலாம், இல்லனா ஏதோ ஒரு பெரிய குரு வழியில ஆன்மீக பயிற்சி செய்யறவரா இருக்கலாம். உங்களுக்கு தியானத்துல ஏதோ ஒரு நல்ல அனுபவம், ஒரு மன அமைதி கிடைச்சிருக்கும். உடனே நாம என்ன பண்ணுவோம் தெரியுமா? நான் தினமும் 4 மணிக்கு எழுந்திருச்சு தியானம் பண்றேன், எனக்கு தியானத்துல ஒரு ஜோதி தெரிஞ்சுது, என் மனசு அப்படியே லேசாயிடுச்சுன்னு 4 பேர்கிட்ட போய் பெருமையா பேச ஆரம்பிச்சிடுவோம். உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவம் இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி நீங்க வெளியே சொன்னதுக்கப்புறம் உங்க தியானத்துல அதே அமைதியும் அதே ஆழமும் உங்களுக்கு கிடைச்சதா? கண்டிப்பா கிடைச்சிருக்காது. தியானம் கலைஞ்சு போயிருக்கும், மனசுல ஒருவித தடுமாற்றம் வந்திருக்கும். ஏன் அப்படி நடக்குது? ஆன்மீக வரலாற்றுல ஒரு அருமையான கதை உண்டு. மகான் ரமண மகரிஷி கிட்ட ஒரு சீடர் வர்றாரு. வந்து, பகவானே, நான் தினமும் 3 மணி நேரம் தியானம் பண்றேன், எனக்கு மனசுல பெரிய ஒளி தெரியுது, நான் ஆன்மீகத்துல பெரிய நிலையை அடைஞ்சிட்டேனான்னு கேட்கிறாரு. ரமணர் அமைதியா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, நீ தியானம் பண்றேங்கிற அகந்தை உனக்குள்ள இருக்கிற வரைக்கும் நீ எதையுமே அடையல. தியானம் பண்றதுங்கிறது உன்னை நீயே கரைச்சிக்கிற ஒரு விஷயம். அதை ஊருக்கெல்லாம் சொல்லிட்டு தெரிஞ்சா உன்னோட அகந்தை வளருமே தவிர ஆன்மீக அறிவு வளராது. பகவத்கீதையில 6வது அத்தியாயத்துல ஸ்ரீகிருஷ்ணர் ஆத்ம சம்யம யோகத்தை பத்தி பேசும்போது ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஒரு யோகியானவன் தனியாக ரகசியமான இடத்தில் அமர்ந்து தன் மனதையும் உடலையும் கட்டுப்படுத்தி எவ்வித ஆசையுமின்றி இறைவனை நோக்கி தியானிக்க வேண்டும். கண்ணன் ரகசியமான இடத்தில் சீக்ரெட் பிளேஸ் அப்படிங்கிற வார்த்தைய ஏன் பயன்படுத்துறாரு தெரியுமா? ஆன்மீகம் அப்படிங்கிறது உங்களுக்கும் அந்த இறைவனுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு ரகசிய காதல் தொடர்பு. ஒரு கணவனும் மனைவியும் தங்களுடைய தனிப்பட்ட அன்பை எப்படி 4 பேருக்கு முன்னாடி வெளிப்படுத்த மாட்டாங்களோ அதே மாதிரி தான் உங்களோட ஆன்மீக பயிற்சியும். அதை நீங்க வெளியே சொல்லும்போது அந்த ஆன்மீக சக்தி, ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வெளியேறி வீணாயிடும். நீங்க உங்க ஆன்மீக சாதனைகளை வெளியே சொல்லும்போது 2 பெரிய தடைகள் வரும். முதலாவது ஆன்மீக அகந்தை. இது சாதாரண அகந்தையை விட ரொம்ப ஆபத்தானது. நான் தினமும் தியானம் பண்றேன், இவெல்லாம் எந்த தியானமும் பண்றதில்ல, இவெல்லாம் சாதாரண ஆளு அப்படின்னு உங்க மனசுக்குள்ள ஒரு மேட்டிமைத்தனம் வந்துடும். இந்த ஆன்மீக அகந்தை வந்துட்டா அப்புறம் நீங்க இறைவனை அடையவே முடியாது. 2வது மத்தவங்களோட கேலி பேச்சு. நீங்க எனக்கு தியானத்துல அமைதி கிடைச்சதுன்னு சொல்லும்போது சில பேர், அட போப்பா, இதெல்லாம் சும்மா மனப்பிராந்தி, வேலை இல்லாதவன் பண்ற காரியம்னு கேலி பண்ணுவாங்க. அவங்களோட அந்த வார்த்தைகள் உங்க மனசுல சந்தேகத்தை விதைச்சு உங்களோட தியான பயிற்சியையே நிறுத்துற அளவுக்கு கொண்டு போய்விடும்.
ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு அருமையான உவமை சொல்வாரு. ஒரு பாத்திரத்துல பாலை ஊத்தி காய்ச்சும்போது அதுல ஒரு சொட்டு மோரை ஊத்தி வச்சா அது தயிரா மாறும். ஆனா அந்த பாத்திரத்தை தினமும் திறந்து திறந்து பார்த்துட்டே இருந்தா இல்லனா ஆட்டிக்கிட்டே இருந்தா தயிர் தோயாது. அமைதியா மூடி வச்சாதான் பால் தயிராகும். உங்க ஆன்மீக பயிற்சியும் அந்த பால் மாதிரி தான். அதை ரகசியமா அமைதியா மூடி வைங்க. உங்களோட அமைதியும் உங்களோட முகத்துல தெரிகிற அந்த பிரகாசமும் உங்களோட நற்பண்புகளும் தான் நீங்க ஆன்மீகத்துல உயர்ந்திருக்கீங்கன்னு உலகத்துக்கு காட்டணுமே தவிர உங்க உதடுகள் அதை சொல்லக்கூடாது. சரி, ஆன்மீகத்தை ரகசியமா வச்சாச்சு. ஆனா நம்ம வாழ்க்கையில நாம சந்திச்ச அவமானங்கள், மத்தவங்க நமக்கு செஞ்ச துரோகங்கள், அதை நாம மனசுக்குள்ளேயே வச்சு பூட்டி வச்சா நமக்கு மன அழுத்தம் வராதா? அதை ஏன் நாம வெளியே சொல்லக்கூடாது? இப்போ 7வது ரகசியம். இது நம்ம மனசுல இருக்கிற மிகப்பெரிய பாரத்தை குறைச்சு நம்ம வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம். உங்க வாழ்க்கையில என்னைக்காவது ஒருத்தர் உங்களை கடுமையான வார்த்தைகளால அவமானப்படுத்தியிருக்காங்களா? இல்லனா நீங்க ரொம்ப நம்பின ஒருத்தர் உங்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சிருக்காரா? கண்டிப்பா எல்லார் வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு கட்டத்துல இது நடந்திருக்கும். ஆனா அப்படி ஒரு அவமானம் நடந்த அப்புறம் நாம என்ன பண்றோம்? வர்றவன் போறவங்கிட்ட எல்லாம் உட்கார்ந்து, பாத்தியா அவன் என்னை எப்படி அவமானப்படுத்திட்டான், நான் அவனுக்கு எவ்வளவு நல்லது பண்ண, அவன் எனக்கு எப்படிப்பட்ட துரோகத்தை செஞ்சிட்டான் தெரியுமான்னு அந்த காயத்தை திரும்ப திரும்ப தோண்டி தோண்டி மற்றவங்க கிட்ட காட்டி அழுவோம். உங்களுக்கும் இந்த மாதிரி பழக்கம் இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க அந்த அவமானத்தை திரும்ப திரும்ப மற்றவங்க கிட்ட பேசும்போது என்ன நடக்குது? மகாபாரதத்துல திரௌபதிக்கு நடந்த அவமானம் உலக புகழ் பெற்றது. துரியோதனனின் சபையில திரௌபதி அவமானப்படுத்தப்பட்டாள். ஆனா அந்த அவமானத்துக்கு அப்புறம் திரௌபதி ஊர் ஊரா போய் புலம்பல. தன் கஷ்டத்தை 4 பேர்த்த சொல்லி பரிதாபம் கேடல. அந்த அவமானத்தை தன் மனசுக்குள்ள ஒரு அக்னியா, ஒரு லட்சியமா வச்சுக்கிட்டாள். தர்மம் வெல்லும். இந்த அவமானத்துக்கு காரணமானவர்கள் போர்க்களத்தில் வீழ்வார்கள்னு அமைதியா காத்திருந்தாள். அதே நேரம் பகவத்கீதையில ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஒரு அருமையான உபதேசம் செய்றாரு. அர்ஜுனா, மானம் அவமானம், இன்பம் துன்பம் எல்லாவற்றையும் சமமாக பார்ப்பவனே உண்மையான ஞானி. உன்னை ஒருவன் அவமானப்படுத்தும் போது நீ கலங்கினால் அவனுடைய தவறான வார்த்தைகளுக்கு நீ அடிமையாகினாய் என்று அர்த்தம். யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் உங்களை அவமானப்படுத்துறாருன்னா அது அவரோட குணத்தை காட்டுதே தவிர உங்க தரத்தை குறைக்கல. ஆனா நீங்க அந்த அவமானத்தை 4 பேர்த்த போய் சொல்லும்போது என்ன நடக்கும் தெரியுமா? முதலாவதாக நீங்க அந்த அவமானத்தை மறுபடியும் மறுபடியும் உயிர்ப்பிக்கிறீங்க. ஒருத்த உங்களை ஒரு தடவை தான் அவமானப்படுத்தியிருப்பான். ஆனா நீங்க அதை 10 பேர்த்த சொல்லும்போது உங்களை நீங்களே 10 தடவை அவமானப்படுத்திக்கிறீங்க. அந்த காயத்துக்கு நீங்களே மறுபடியும் மறுபடியும் உப்பு போடுறீங்க. 2வது ஆபத்து, இந்த உலகம் ரொம்ப கொடூரமானதுங்க. நீங்க உங்களை தேடி வந்த அவமானத்தை சொல்லும்போது சில பேர் வெளியே பரிதாபப்படுற மாதிரி நடிப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள, ஆஹா இவனுக்கு சரியான ஆப்பு வச்சாம்பா, இவனுக்கு இது தேவைதான்னு மனசுக்குள்ள சந்தோஷப்படுவாங்க. நீங்க சிரிச்சா கூடவே சிரிக்க 100 பேர் வருவாங்க. ஆனா நீங்க அழுதா அந்த கண்ணீரை வேடிக்கை பார்க்கத்தான் ஆள் வருமே தவிர தொடைக்க வரமாட்டாங்க. 3வது ஆபத்து, உங்க எதிரிக்கு நீங்க வெற்றி வாய்ப்பை கொடுக்குறீங்க. ஒருத்தன் உங்களை அவமானப்படுத்துறதே உங்களை மனசளவுல உடைக்கிறதுக்காகத்தான். நீங்க வெளியே போய் புலம்பும்போது, ஆஹா நாம போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, இவன் உடைஞ்சு போயிட்டான்னு உங்க எதிரி சந்தோஷப்படுவான். அப்போ நாம என்னதான் செய்யணும்? உங்களுக்கு ஒரு அவமானமோ துரோகமோ நடந்தா அதை உங்க மனசுக்குள்ள ஒரு ரகசிய ஆற்றலா மாத்துங்க. யாராவது உங்களை உன்னால முடியாது, நீ ஒரு தண்டச்சோறுன்னு அவமானப்படுத்தினா அவங்க கூட சண்டை போட்டு உங்க சக்தியை வீணாக்காதீங்க. அமைதியா சிரிச்சிட்டு கடந்து போங்க. ஆனா அந்த வார்த்தைகளை உங்க மனசுக்குள்ள வச்சு உழையுங்கள். இன்னைக்கு என்ன அவமானப்படுத்திய இதே ஆளு நாளைக்கு என்ன அண்ணாந்து பார்க்கணுங்கிற வெறிய உழைப்பா மாத்துங்க. மௌனம்தான் அவமானத்திற்கான மிகச்சிறந்த பதில். உங்களோட வெற்றியும் உங்களோட வளர்ச்சியும் தான் உங்களை அவமானப்படுத்தியவனுக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய அடி. அவமானங்களை மனதில் புதைத்து வைப்பவன் வைரமாகிறான். அதை ஊரெல்லாம் சொல்லி புலம்புபவன் கரியாகிறான். சரி, அவமானங்களை ரகசியமா வச்சாச்சு. ஆனா நம்ம உடல் ஆரோக்கியம், நம்ம உடம்புல இருக்கிற நோய்கள், மருத்துவ பிரச்சனைகளை நாம ஏன் ரகசியமா வச்சுக்கணும்? நோயை மறைச்சா ஆபத்து இல்லையா? இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய வாழ்வியல் உண்மை என்ன? இப்போ 8வது ரகசியம். இது நம்ம உடல் ஆரோக்கியத்தையும் நம்ம சமூக மதிப்பையும் பாதுகாக்கிற ஒரு மிக முக்கியமான விஷயம். உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன உடல் நல குறைவு வருதுன்னு வச்சுப்போம். இல்லனா ஏதோ ஒரு தொடர் மருத்துவ பிரச்சனை இருக்கு. நாம உடனே என்ன பண்றோம்?
போற வர்ற வழியில பார்க்குற எல்லார்கிட்டையும் ஐயோ எனக்கு பிபி ஏறிடுச்சுங்க, சுகர் கட்டுப்படவே மாட்டேங்குது, எனக்கு நரம்பு பிரச்சனை வந்துருச்சு, டாக்டர் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னு நம்ம ஆரோக்கிய பிரச்சனைகளை ஊரெல்லாம் உரக்க பேச ஆரம்பிச்சிடுவோம். உங்களுக்கும் இந்த பழக்கம் இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி நீங்க உங்க நோயை பத்தி 4 பேர்கிட்ட புலம்புறதால உங்க நோய் குணமாயிடுமா? கண்டிப்பா ஆகாது. மாறாக அதனால என்னென்ன எதிர்மறை விளைவுகள் வருதுன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஆயுர்வேதத்திலையும் நம்ம பண்டைய தமிழ் சித்த மருத்துவத்திலையும் ஒரு அருமையான கொள்கை உண்டு. ஒரு மனிதனின் நோய் என்பது அவனுடைய உடலின் சமநிலையின்மை. அத மருத்துவரிடமும் இறைவனிடமும் மட்டுமே கூற வேண்டும். ஊராரிடம் கூறினால் அது மனநோயாக மாறும். பகவத்கீதையில ஸ்ரீகிருஷ்ணர் உடலை பத்தி பேசும்போது சொல்றாரு, இந்த உடல் ஒரு க்ஷேத்திரம், தர்ம க்ஷேத்திரம். இதில் ஆன்மா என்னும் க்ஷேத்திரஞன் வசிக்கிறான். உடலை பேணி பாதுகாப்பது உன் கடமை, ஆனால் உடலின் பலவீனங்களை விளம்பரப்படுத்துவது உன் அறியாமை. நாம நம்ம நோய் விபரங்களை வெளியே சொல்லும்போது என்ன நடக்கும் தெரியுமா? முதலாவதாக தேவையற்ற பயமுறுத்தல்கள். நீங்க சாதாரண தலைவலி தான் எனக்கு இருக்குன்னு சொல்லியிருப்பீங்க. ஆனா எதிரில் இருக்கிறவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அடடா, என் சொந்தக்கார ஒருத்தருக்கு இப்படிதான் தலைவலி வந்துச்சு, அப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்த்தா மூளையில கட்டின்னு சொல்லிட்டாங்கப்பா, நீ உடனே போய் பாருன்னு உங்க மனசுல ஒரு பெரிய பயத்தை விதைச்சிடுவாரு. அப்புறம் உங்களுக்கு தலைவலியால பயம் வருதோ இல்லையோ, அவர் சொன்ன வார்த்தையால பிபி ஏறிடும். 2வது ஆபத்து போலியான ஆலோசனைகள், ஃப்ரீ அட்வைஸ். நீங்க உங்க பிரச்சனையை சொன்னா அரைக்குறை டாக்டர்கள் ஊர்ல இருந்து கிளம்பி வருவாங்க. நீ அந்த மாத்திரையை சாப்பிடு, இந்த மூலிகையை குடி, அந்த டாக்டர் கிட்ட போகாதன்னு ஆளாளுக்கு ஆப்போசிட்டா யோசனை சொல்லி உங்களை குழப்பத்துல தள்ளிடுவாங்க. கடைசியில நீங்க சரியான சிகிச்சையை எடுக்க முடியாம அவஸ்தைப்படுவீங்க. 3வது ஆபத்து சமூக புறக்கணிப்பு. நீங்க தொழிலதிபராவோ இல்ல ஏதோ ஒரு பொறுப்பான பதவியிலையோ இருக்கீங்கன்னு வச்சுப்போம். நீங்க போய் நான் உடம்பு சரியில்லை, எனக்கு ரொம்ப தீவிரமான நோய் இருக்குன்னு வெளியே சொல்லிட்டா உங்க கூட பிசினஸ் பண்றவங்க என்ன நினைப்பாங்க? அடடா, இவருக்கு உடம்பு முடியல, இவர்கிட்ட பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்தா வேலை நடக்குமான்னு நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. உங்களுக்கு வரவேண்டிய வாய்ப்புகள் தட்டி போயிடும். அப்போ நோயை மறைச்சு வச்ச ஆபத்து இல்லையா? இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்க நோயை டாக்டர் கிட்ட மறைக்கக்கூடாது, உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருங்கிய நபர்கள் கிட்ட மறைக்கக்கூடாது. ஆனா பொது வெளியிலையும் தேவையற்ற மனிதர்கள் கிட்டையும் உங்க உடல் பலவீனத்தை பத்தி புலம்பக்கூடாது. யாராவது உங்ககிட்ட உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டா, கடவுள் புண்ணியத்துல நல்லா இருக்கேங்க, உடம்பு சுறுசுறுப்பா இருக்குன்னு நேர்மறையா பாசிட்டிவா பேசுங்க. மனோதத்துவ ரீதியா நீங்க நான் ஆரோக்கியமா இருக்கேன்னு திரும்ப திரும்ப சொல்லும்போது உங்க மூளை உங்க உடம்பை குணப்படுத்துறதுக்கான ரசாயனங்களை சுரக்கும். அதே நீங்க எனக்கு உடம்பு முடியலன்னு புலம்பிட்டே இருந்தா ஆரோக்கியமா இருக்கிற உடம்பு நோயாளியா மாறிடும். உங்கள் உடல் ஆரோக்கியம் உங்கள் தனிப்பட்ட ரகசியம். அதை மருத்துவமனையோடு நிறுத்துங்கள், பொதுவெளிக்கு கொண்டு வராதீர்கள். சரி, நம்ம ரகசியங்களெல்லாம் மறைச்சாச்சு. ஆனா மத்தவங்க நம்ம கிட்ட நம்பிக்கையோட சொன்ன ரகசியங்கள், அதை நாம என்ன பண்ணணும்? நமக்கென்னப்பா, நாம மத்தவங்க கிட்ட சொல்லிட்டா என்னன்னு நினைச்சா அது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? நாம இதுவரைக்கும் 8 ரகசியங்களை பார்த்தோம். அந்த 8மே நம்மள பத்தின விஷயங்கள். இப்போ 9வது ரகசியம். இது மத்தவங்கள பத்தின விஷயம். ஒரு மனிதனோட நாணயத்தையும் தர்மத்தையும் தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான இடம் இது. உங்க நண்பரோ இல்ல உங்க உறவினரோ இல்ல கூட வேலை செய்யற ஒருத்தரோ உங்க மேல இருக்கிற அளவற்ற நம்பிக்கையினால அவங்களோட வாழ்க்கையில நடந்த ஒரு பெரிய ரகசியத்தையோ இல்ல கஷ்டத்தையோ உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. மச்சான், இத உன்கிட்ட மட்டும்தான் சொல்றேன், வேற யார்கிட்டையும் சொல்லிடாதன்னு சொல்லி உங்க கைய பிடிச்சு கேட்டுக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் நாம என்ன பண்றோம்? அடுத்த நாளே இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட உட்கார்ந்து, டேய், அவன் உன்கிட்ட சொன்னானா இல்லையான்னு தெரியல, ஆனா என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான்டா, யார்கிட்டையும் சொல்லாதான்னு சத்தியம் வாங்கியிருக்கான், ஆனா உன்கிட்ட மட்டும் சொல்றேன் அப்படின்னு 3வது மனுஷங்கிட்ட அதை அவிழ்த்து விட்டுடுவோம். உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவம் இருக்கா? இல்ல உங்க ரகசியத்தை யாராவது இந்த மாதிரி வெளியே சொல்லி நீங்க வேதனைப்பட்டிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க, மத்தவங்க நம்பிக்கையை உடைக்கிறது எவ்வளவு பெரிய பாவம். மகாபாரதத்துல ஒரு அருமையான சம்பவம் வருது.
கர்ணனோட பிறப்பு ரகசியம் குந்தி தேவிக்கு மட்டும்தான் தெரியும். போருக்கு முன்னாடி குந்தி தேவி கர்ணன் கிட்ட போய், கர்ணா, நீ பாண்டவர்களின் மூத்த சகோதரன், என் மகன்கிற உண்மைய சொல்றா. சொல்லி நீ பாண்டவர்களோடு வந்துவிடுன்னு கூப்பிடுறா. அப்போ கர்ணன் என்ன சொல்றான் தெரியுமா? அம்மா, என் நண்பன் துரியோதனன் என் மீது அளவற்ற நம்பிக்கை வைத்திருக்கிறான். இந்த போரில் நான் அவன் பக்கம் நிற்பேன் என்று நம்புகிறான். நீ சொன்ன இந்த ரகசியத்தை வைத்து நான் அவனுக்கு துரோகம் செய்ய மாட்டேன். என் உயிர் போனாலும் சரி, என் நண்பனின் நம்பிக்கையை நான் உடைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். கர்ணன் எவ்வளவு தவறுகள் செய்திருந்தாலும் நம்பிக்கை துரோகம் செய்யாதவன் என்கிற ஒரே காரணத்திற்காகத்தான் அவன் இன்றளவும் மகாபாரதத்தின் தலைசிறந்த வீரனாக கொண்டாடப்படுகிறான். பகவத்கீதையில ஸ்ரீகிருஷ்ணர் உண்மை மற்றும் தர்மத்தை பற்றி பேசும்போது சொல்றாரு, ஒருவன் உன்னை நம்பி ஒப்படைத்த ரகசியம் என்பது அவன் உன்னிடம் வைத்த வைப்பு பொருள். அதை பிறரிடம் அம்பலப்படுத்துபவன் தன் தர்மத்தை இழக்கிறான். அவன் இறைவனின் அருளை பெற தகுதியற்றவனாகிறான். நம்பிக்கை துரோகம் செய்யும்போது 3 பெரிய தவறுகளை நாம செய்கிறோம். முதலாவதாக, நாம ஒரு மனிதனோட ஆத்மாவை காயப்படுத்துறோம். ஒருத்தன் தாம் மனப்பாரத்தை குறைக்க நினைச்சு உங்ககிட்ட ரகசியத்தை சொல்றான். நீங்க அதை வெளியே சொல்லும்போது அவனுடைய சுயமரியாதை காற்றுல பறக்குது. அவன் மனசு உடைஞ்சு போய் இனிமே இந்த உலகத்துல யாரையுமே நம்பக்கூடாதுங்கிற விரக்திக்கு தள்ளப்படுறான். ஒரு மனிதனின் நம்பிக்கையை உடைப்பது அவனை கொலை செய்வதற்கு சமம். இரண்டாவது ஆபத்து, உங்களுடைய நாணயம் காலியாயிடும். நீங்க நினைக்கலாம், நாம அவன்கிட்ட ரகசியமா தானே சொன்னோன்னு. ஆனா அந்த 3வது மனுஷன் மனசுக்குள்ள என்ன நினைப்பான் தெரியுமா? ஆஹா, இவன் அவனோட சிறந்த நண்பனோட ரகசியத்தையே நம்ம கிட்ட போட்டு உடைக்கிறானே, நாளைக்கு நம்ம ரகசியத்தையும் இவன் அடுத்தவன்கிட்ட சொல்லிடுவான்னு உங்க மேல இருக்கிற நம்பிக்கையை இழந்துடுவான். அப்புறம் உங்ககிட்ட யாருமே உண்மையாவே இருக்க மாட்டாங்க. 3வது ஆபத்து, கர்மா. நீங்க இன்னைக்கு ஒருத்தரோட ரகசியத்தை வெளியே சொல்லி அவங்கள அசிங்கப்படுத்தினா, நாளைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில உங்களுடைய மிகப்பெரிய ரகசியத்தை இன்னொருத்தன் சந்தையில கொண்டு வந்து நிறுத்துவான். இது இயற்கையின் நியதி. நீ எதை கொடுக்கிறாயோ அதை அப்படியே இரட்டிப்பாக திரும்ப பெறுவாய். ஒருத்தர் உங்ககிட்ட வந்து இதை யார்கிட்டையும் சொல்லாதேன்னு ஒரு ரகசியத்தை சொன்னா, அதை உங்க மனசுங்கிற கல்லறையில புதைச்சிடுங்க. அந்த மனுஷனே நாளைக்கு உங்களுக்கு எதிராளியாக மாறினா கூட அவர் நம்பிக்கையோடு சொன்ன ரகசியத்தை வச்சு அவரை வீழ்த்தாதீங்க. அதுதான் உண்மையான நேர்மை. அதுதான் ஆண்மை. மத்தவங்க நம்பிக்கையை காப்பாத்துறவன் தான் இறைவனின் அருளை பெற்ற உண்மையான மனிதன். சரி, 9 ரகசியங்களை பார்த்துட்டோம். கடைசியாக 10வது ரகசியம் என்ன? நம்ம குடும்பத்தோட பாரம்பரிய ரகசியங்கள், பாரம்பரிய சொத்து விவகாரங்களை நாம ஏன் மறைக்கணும்? பகவத்கீதை உணர்த்தும் உச்சகட்ட வாழ்வியல் பாடம் என்ன? இப்போ 10வது ரகசியம். இது நம்ம முன்னோர்களின் ஆசியையும் நம்ம பரம்பரையின் கௌரவத்தையும் பாதுகாக்கிற உச்சகட்ட ரகசியம். உங்க குடும்பத்துல பரம்பரையா ஏதோ ஒரு தொழில் ரகசியமோ, இல்ல ஏதோ ஒரு மூலிகை வைத்திய முறையோ, இல்லனா குடும்பத்து சொத்து சம்பந்தப்பட்ட ரகசியங்களோ இருக்கலாம். இல்லனா உங்க முன்னோர்கள் செய்த ஏதோ ஒரு தவறு அல்லது ரகசிய வழிபாட்டு முறைகள் இருக்கலாம். நாம என்ன பண்றோம்? சில நேரங்கள்ல கவனக்குறைவா, பெருமைக்காக, தெரியுமா, எங்க தாத்தா காலத்துல நாங்க இந்த மாதிரி தொழில் ரகசியத்தை வச்சிருந்தோம், எங்க குடும்பத்துல இன்னென்ன சொத்து பிரச்சனை நீதிமன்றத்துல ஓடிட்டு இருக்கு அப்படின்னு வெளியாட்கள் கிட்ட அத்தனையும் திறந்து வச்சிடுவோம். உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவம் இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பரம்பரை ரகசியங்களை வெளியே சொல்றதால ஒரு குடும்பமே எப்படி நாசமா போகுதுன்னு பார்த்திருக்கீங்களா? மகாபாரதத்துல யாதவ வம்சம் அழிஞ்சு போனதற்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு. யாதவர்கள் தங்கள் பரம்பரை வலிமையையும் தங்களுடைய ரகசிய ஆயுத பலத்தையும் தங்களுக்குள்ள இருந்த உள்குத்துகளையும் வெளிப்படையா காட்டி தங்களுக்குள்ளேயே அடிச்சிட்டு மாண்டாங்க. ஒரு பிரம்மாண்டமான கிருஷ்ணர் வாழ்ந்த யாதவ வம்சமே தங்கள் பரம்பரை ரகசியங்களையும் கட்டுப்பாட்டையும் இழந்ததால அடியோடு அழிஞ்சு போச்சு. அதே நேரம் பகவத்கீதையில 18வது அத்தியாயத்துல ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கீதை முழுவதையும் உபதேசித்து முடித்த பிறகு ஒரு வார்த்தை சொல்றாரு. அர்ஜுனா, நான் உனக்கு சொன்ன இந்த பரம ரகசியமான அறிவை தபஸ் இல்லாதவனுக்கும் பக்தி இல்லாதவனுக்கும் கேலி செய்பவனுக்கும் ஒருபோதும் சொல்லாதே. தகுதியுள்ளவனுக்கு மட்டுமே இதை அளி. கண்ணன் ஏன் அப்படி சொன்னாரு? ஏன்னா உயர்ந்த அறிவும் பரம்பரை ரகசியங்களும்
தவறான நபர்களின் கைகளில் கிடைத்தால் அது அழிவையே தரும். உங்க குடும்ப பரம்பரை ரகசியங்களை வெளியே சொல்றதால வர்ற ஆபத்துகள் என்ன தெரியுமா? முதலாவதாக, தொழில் ரீதியான வீழ்ச்சி. இப்போ ஒரு ஹோட்டல் வச்சிருக்காங்கன்னா அவங்க சாம்பார் பொடி அரைக்கிறதுல ஒரு பரம்பரை ரகசியம் இருக்கும். அதை அவங்க வெளியே சொல்லிட்டா அடுத்த நாளே 4 பேர் அதை காப்பி அடிச்சு புது பிசினஸ் ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க தனித்துவம் அழிஞ்சு போயிடும். இரண்டாவது, குடும்ப பகை. உங்க பாரம்பரிய சொத்து விவரங்களை நீங்க வெளியே சொல்லும்போது அதை வச்சு உங்களுக்குள்ளேயே சண்டைய மூட்டிவிட 4 பேராசை பிடிச்சவங்க கிளம்பி வருவாங்க. அடடா, உங்க தாத்தா சொத்துல உனக்கு பங்கு வரணுமே, நீ ஏன் சும்மா இருக்கன்னு தூண்டிவிட்டு நீதிமன்றப்படி ஏற வச்சு 2 பக்கத்து பணத்தையும் பிடுங்கி தின்னுடுவாங்க. மூன்றாவது, முன்னோர்களின் சாபம். உங்க முன்னோர்கள் உங்களுக்கு சொல்லித்தந்த ரகசிய வழிபாடுகளையோ நல்ல முறைகளையோ நீங்க காசுக்காகவோ பெருமைக்காகவோ வியாபாரமாக்கும்போது குடும்பத்தின் புண்ணிய கணக்கு முடிவுக்கு வந்துடும். எனவே அன்பானவர்களே, இந்த 10 விஷயங்களையும் உங்க மனசுங்கிற இரும்பு பெட்டியில் பூட்டி வையுங்கள். 1. உங்க எதிர்கால லட்சியங்கள் மற்றும் கனவுகள். 2. உங்க வீட்ல நடக்கும் குடும்ப பிரச்சனைகள். 3. நீங்க செய்த தான தர்மங்கள். 4. உங்களுடைய பலவீனங்கள் மற்றும் பயங்கள். 5. உங்களுடைய நிதி நிலைமை மற்றும் சொத்து விவரங்கள். 6. உங்களுடைய ஆன்மீக சாதனைகள் மற்றும் தியான அனுபவங்கள். 7. உங்களுக்கு வந்த அவமானங்கள் மற்றும் காயங்கள். 8. உங்களுடைய தனிப்பட்ட மருத்துவ பிரச்சனைகள். 9. மத்தவங்க உங்ககிட்ட நம்பிக்கையோட சொன்ன ரகசியங்கள். 10. உங்க குடும்பத்தின் பரம்பரை ரகசியங்கள். இந்த 10 விஷயங்களையும் யார் ஒருத்தன் ரகசியமா வச்சுக்க கத்துக்கிறானோ அவனோட வாழ்க்கையில தோல்வியே கிடையாது. அவனுக்கு எதிரிகளே கிடையாது. அவன் மனசு எப்போதுமே அமைதியான தியான மண்டபமா இருக்கும். பகவத்கீதையில கண்ணன் சொன்னது போல, உன்னை நீ வென்றுவிட்டால் இந்த உலகத்தில் உன்னை வீழ்த்த யாராலும் முடியாது. இந்த 10 தங்கமான விதிகளையும் உங்க வாழ்க்கையில கடைபிடிங்க. உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் இந்த ஆழமான கருத்துக்கள் போய் சேர ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல ஆன்மீகம் மற்றும் வாழ்வியல் கருத்துக்களை தெரிஞ்சுக்க நம்ம கிருஷ்ணா கீதை விஸ்டம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன். வாழ்க வளமுடன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.